Hi all, welcome back to my channel Grammar Made Easy. Have faith in God and everything will come to a smooth finish. கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள், அனைத்தும் சுமூகமாக முடியும். With that note, let's get into today's video. நேத்து வீடியோ முடிக்கும் போது நீ சொல்ல வந்தத நச்சுன்னு சொல்லு, இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேட்டிருந்தேன். இதுக்கான ஆன்சர் be succinct in what you say. Be succinct in what you say. இல்லனா be precise in what you say. Be precise in what you say. இப்போ நாளைக்கான கேள்வி, அந்த பொண்ணுக்கு மாறுக்கண், அந்த பொண்ணுக்கு மாறுக்கண், இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை டிராப் பண்ணுங்க. இதுதான் நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.